சித்தர்கள் இருந்த இடம் இது. சித்தர்கள் தவம் முடிஞ்ச இடம்னு சொல்கிறாங்க பெரிய வெளியில். அது உங்களுக்கு பழுதறிஞ்சிடுச்சு. நான் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். அக்னி போட்ட அந்த அக்னி யுகம் நடத்தின சித்தர்கள் இடம் தான் இது. ஒரு 5-6 பேர் சித்தர்கள் உட்காந்துருக்கக்கூடிய இடம் தெரியுது. ஓகே, வீடியோ எடுக்கிறதுக்கு என்னை விட்டு போயினே இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நடுக்காட்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேன்விஸ் வேர்ல்டு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து அதிகமாக கால் வலி எடுத்துச்சுன்னா எப்படி கையாளுறாருன்னு நம்ம பக்தர் பாருங்கள். இது வந்து பின்பற்றுங்க. சாமி அப்படியே திரும்புங்க. அதிகமாக கால் வலிக்கும் போது இந்த மாதிரி பின்பற்றுறது பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? கொஞ்சம் குத்தி வச்சு ஒன்று ஓரளவுக்கு கொஞ்சம் ஆகாது சாமி, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே 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 ஓகே. அந்த சாமிக்கு கால் இழுக்கிறப்போ நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துன்னு சொன்னீங்க. எப்படி அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சியா இல்லை வலி அதிகமாக இருந்துச்சு? ஐயோ சாரி எப்படி ரொம்ப நாள் கழிச்சு நடந்ததுக்கு அவர் கால் பிடிச்சிக்கிச்சு. ஓகே ஓகே. ரத்த ஓட்டை கம்மியானனால அவருக்கு வந்து ஓகே ஒரு இடத்துல மட்டும் மசில் டக்குன்னு இழுத்து பிடிச்சதுனால அந்த இடத்துல லூஸ் பண்ணால் சரியாக போயிடும். ஓகே ஓகே. டக்குன்னு அந்த இடத்துல லூஸ் கொடுத்தனால ஒரு ரெடி ஆகிட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பெரிய வெளியில் நடக்கிறப்போ அந்த நம்ம 48 நாள் செருப்பு இல்லாமல் நடக்கிறது, அந்த கரெக்டாக காலையில் இது நடக்கிறது, செருப்பு இல்லாமல் நடக்கிறதுனால அந்த 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 48 நாள் நடந்துட்டுங்களா அந்த வழியை ஈஸியாக நடக்கிறதுனால நம்மளை ஏன் வந்து வெறுங்கால் நடக்க சொல்கிறாங்கன்னா, நம்ம காலில் வந்து நாடிஸ் இருக்கும். நாடிஸில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது அது ஒன்றும் ஒரு ரத்த ஓட்டத்தில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். ஓகே ஓகே ஓகே. அதுதான் வந்து வெறுங்காலில் நடக்க சொல்லுவாங்க. ஓகே ஓகே. யாருமே வெறுங்காலில் நடக்கிறது இல்லை. ஓகே ஓகே. அது ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு நடக்கும்போது நமக்கு அதான் வலி இருக்கிறது. நம்ம இப்போ இந்த வலி பார்த்தீங்களா, இந்த வலி நம்ம இந்த 48 நாள் அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் வீட்லேயும் வேலை டெய்ல்ஸ்லேயும் நடந்துட்டோம். ஓகே. இந்த மாதிரி காட்டில் நடந்தா இந்த வலி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. அப்படி நடக்கிறதுனால இப்போ நமக்கு அது வலிக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து நம்ம வேண்டி போகிறோம். இந்த நடுக்காட்டில் இந்த சுவாசிக்கிறதுனால நம்மளுடைய நன்மை இருக்குது. எவ்வளோ நன்மை, இதனுடைய பயன் என்ன? இங்கே மட்டும்தான் ஆக்சிஜனாக கிடைக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வெளியே இருக்கும் போது வண்டியிலோட காற்றுலாம் வந்து காற்றே மொத்தம் பொல்யூட் பண்ணிடும். பொல்யூட் பண்ணும்போது இங்கே வந்து தூய காற்றை நம்ம அப்படியே இன்ஹேல் பண்ணும்போது நம்ம இன்னும் நம்மளோட லங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஓகே சாமி. அதான் நம்ம ஊரில் எல்லாம் மரத்தை அழிச்சிடுறாங்களே, எங்கே நல்ல காற்று இருக்கும். அதாவது வந்து நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஓகே. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைம் கூட லாக்டவுன் பண்ணப்போ மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நடுக்காட்டில் இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி நடக்கிறதுனால நம்ம உண்மையிலே அந்த நம்ம பாடி கண்டிஷன் 48 நாள் செருப்பெல்லாம் நடக்கிறோம், 2 வேளை குளிக்கிறோம். தெய்வ பக்தி வந்து தெய்வ பக்தின்றதோட அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தெய்வ பக்தின்றதோட நம்ம வந்து இந்த 48 நாள் கட்டுப்பாடாக இருக்கணும், எந்த ஒரு தீய இதுக்கும் போகக்கூடாது. ஓகே ஓகே. அப்படி இருந்தோம்னா அதுக்கு மேலே நமக்கே பழகிறோம். சயின்டிஃபிக்காகவே இதுதான் உண்மை. ஓகே ஓகே. இந்த இப்போ சில பேர் அந்த தண்ணி தம்மு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் 48 நாள் அந்த கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. ஆமாம் மெடிக்கல். ஓகே ஓகே. அதுதான் இப்போ வந்து கடவுள் பக்தியோட இது பண்ணுறது. நம்ம ஆளுங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு சயின்டிஃபிக்காக இது பண்ணாத வயிறு வலிக்குன்னு சொன்னால் எனக்கு தெரியும், நீ பார்த்துக்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதே கடவுள் வந்து கண்ணு குத்திருன்னு சொன்னாங்கன்னா ஐயோ கடவுள் கண்ணு குத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. ஓகே ஓகே. அந்த வழியாக கொண்டு வந்தது தான் இந்த. ஓகே. நான் ஏன் இது கேட்குறேன்னா, சில இது வந்து உதாசனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து இப்போ வந்து நீங்களே ஒரு படித்தவர், நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா விதத்துலேயும் நம்ம தெரியும் கடவுள் இருக்கா இல்லை, இப்போ அந்த மாதிரி அதை தாண்டி இது ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுங்களா? அவங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் இது மாதிரி வந்தாவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல ஹெல்த்து. அவங்க வந்து சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்றவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து கடவுள் நம்பி கடவுளா வரணும்னு சொல்ல ஓகே ஒரு சுத்தபத்தமா இருக்கலாம். ஓகே ஓகே. கீழே படுக்கணும், அந்த வெறுங்கால நடக்கிறது, சாப்பாடு கறிக்கெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றதுக்காக உள்ள வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு நம்பிக்கை. ஓகே ஓகே. ஏன்னா நானே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் தான். ஆனால் மாலை போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே ஓகே. நான் ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன், இந்த மாதிரி ரீல் போடுறவர் தான். மாலை போட ஆரம்பிச்சது தான் அவர் இன்னும் வளர ஆரம்பிச்சாரு, இன்னும் நல்ல இடத்துக்கு போனாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பொறுத்து. ஓகே ஓகே. தேங்க்யூ சாமி, தேங்க்யூ, நன்றி நன்றி, வணக்கம். ஓகே.